நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோழன். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து. சவுக்கு சங்கருக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10,000 ரூபாய் தரீங்களா? நீதியரசர் அதிரடி. தேர்தல் ரிசல்ட் வந்ததுனால சவுக்கு சங்கருடைய வழக்கை நாம கவனிக்காம போட்டோம். நீதிமன்றத்துல பல விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. சரி, சவுக்கு சங்கருடைய வழக்குல தமிழக அரசாங்கத்தை பார்த்து சவுக்கு சங்கருக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 10,000 ரூபாய் தருவீங்களா அப்படின்னு நீதியரசர் அவர்கள் எதற்காக தன்னுடைய கருத்தை வச்சாரு? அதற்கு தமிழக அரசாங்கமானது என்ன பதிலளித்திருக்குது? உண்மையாகவே சவுக்கு சங்கர் வழக்குல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த காலகட்டத்தில் நடந்தேறி இருக்குது. அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். நீங்களே அதிசயித்து போயிடுவீங்க. இப்படிலாம் கூட வாதம் வைக்கப்பட்டதா என்று வியந்து போயிடுவீங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. நம்முடைய நண்பர்கள் இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஸ் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை. சரி வாங்க, சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்பாக இரு நீதியரசர்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லாம மூன்றாவது நீதியரசர் ஜெயசந்திரன் அவர்கள் சவுக்கு சங்கர் வழக்குல என்ன கருத்து தெரிவிச்சார் என்ற விஷயத்த சொன்னா புரியாது. அதனால முன்கதை சுருக்கத்தை வேகமா சொல்லி முடிச்சுட்டு மூன்றாவது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சவுக்கு சங்கர் வழக்குல என்ன சொன்னார் என்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலரையும் காவல்துறை அதிகாரியும் அவதூறா பேசிட்டார் என்று கைது செய்யப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் மீது 6-7 வழக்குகள் பதியப்படுகிறது. 4 வழக்குகளுக்கு மேல போனாவே குண்டர் சட்டம் போட்டுடுவாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார் என்ற அடிப்படையில் அப்படிதான் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டமானது போடப்பட்டது. அதை எதிர்த்து அவங்க தாயார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை போடுறாங்க. குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண சொல்றாங்க. சட்ட விதிமுறைகளை எந்த விதத்திலும் கடைபிடிக்கவே இல்லை. அதனால குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம சவுக்கு சங்கர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. அதனால சட்ட ஒழுங்கை கெட்டுப்படும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு. அந்த வழக்கின் அடிப்படையில தான் நாங்க குண்டர் சட்டமே போடுறோம்னு சொன்னாங்க. ஆனால் குண்டர் சட்ட வழக்கு நாம அலசி ஆராய்கின்ற பொழுது எந்தெந்த வழக்குகளுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடுறோம்னு சொன்னாங்களோ அந்த வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டர் சட்டத்துல இணைக்கவே இல்லை. அதனால சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கவே இல்லைங்க. இது அரசியல் பழி வாங்குதுங்க. அதனால இதை ரத்து பண்ணி எங்க மகனை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் ஜி.ஆர். சாமிநாதன், நீதியரசர் பாலாஜி அவங்க அமர்வுல மனு தாக்கல் பண்றாங்க. இந்த 2 நீதியரசர்களும் சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்ட வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. இதற்கிடையில ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கருடைய வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்றார். அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் என்னுடைய அறைக்கு சவுக்கு சங்கருடைய வழக்க தகுதியின் அடிப்படையில் எடுத்து விசாரிக்க கூடாது, காலதாமதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க எனக்கு நிர்பந்தம் தந்ததன் காரணமாக அந்த அழுத்தம் நீதித்துறையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டர் சட்ட வழக்க விரைவாக எடுத்து விசாரிக்கிறேன். இன்னைக்கு 2:30 மணிக்குள்ள தமிழக அரசாங்கமானது எதற்காக நம்முடைய சவுக்கு சங்கர் அவர் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க, அதனுடைய விவரங்களை உடனடியாக தாக்கல் பண்ணுங்க. 2வது, சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரையுமே கண்டபடி பேசியிருக்கின்றாரு. அதனால சவுக்கு சங்கர் அவர்கள் இனிமே எப்படி பேசுவார், இனிமே எப்படி நடந்து கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு பெற்று கொண்டு நீதிமன்றத்துல இன்றைய மாலைக்குள்ள நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று சவுக்கு சங்கர் தரப்புக்கும் உத்தரவிட்டார் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அந்த வழக்கு விசாரணையானது மறுநாள் காலையில வந்தது. வழக்கு விசாரணையானது வேகமாக நடந்தேறுகின்ற அந்த தருணத்துல தமிழக அரசாங்கத்தை பார்த்து நீங்க சவுக்கு சங்கர் வழக்கில் ஏதாவது பதிலளிக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை ஒத்தி வைக்காம குண்டர் சட்டமானது சட்டவிரோதமாக போடப்பட்டிருக்குது, அதனால ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு நீதியரசர் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய கருத்தை கேட்காம குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு 2 நீதியரசர்களும் குண்டர் சட்ட வழக்குல மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. தலைமை நீதியரசருக்கு எதற்காக இந்த வழக்கு போகுதுன்னு பார்த்தா, இந்த நீதியரசர்களும் 2 மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லையா, இந்த 2 தீர்ப்புல எந்த தீர்ப்பு சரியானது என்று சொல்லிட்டு 3வது ஒரு நீதியரசர் அந்த தீர்ப்பை ஆராய வேண்டும். 3வது நீதியரசர் எந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துகின்றாரோ அந்த தீர்ப்பானது நடைமுறைக்கு வரும்.
அதனால தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கு பரிந்துரைக்கப்பட்டது. பிறகு தலைமை நீதியரசர் அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி இந்த தீர்ப்பை ஆராயக்கூடிய நீதியரசராக ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்களை நியமிக்கிறாங்க. அவர் உடனடியாக இந்த வழக்கானது மறுநாள் 4ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று பட்டியலிடப்படுகிறது. பிறகு வழக்கு விசாரணை வருகிறது. அப்பொழுது நீதியரசர் உடனடியாக தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் கிட்ட வந்து, எதற்காக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க, உங்க தரப்பு நியாயத்தை பதில் மனுவா தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுகின்றார். அந்த வழக்கு 6ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுகிறது. ஆனா தலைமை வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்றார். என்ன மனு தாக்கல் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கை நீங்க மீண்டும் 2 நீதிபதி அமர்வுக்கே மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் நீதியரசர் கிட்ட வந்து கேட்கிறாரு. எதற்காக நீங்க மீண்டும் 2 நீதியரசர் கிட்ட இந்த வழக்கை மாற்ற வேண்டும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் கேட்க, அதுக்கு தமிழக அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீதியரசர்கள் 2 மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா, அதுல ஒரு நீதியரசர் குண்டர் சட்டம் சட்டவிரோதமானது, சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னார். அந்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இன்னொரு நீதியரசர் பாலாஜி அவர்கள் தமிழக அரசாங்கத்துடைய கருத்தை கேட்காம குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணக்கூடாது, அதனால தமிழக அரசாங்கமானது பதில் மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாரு. அந்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா, எதற்காக குண்டர் சட்டம் போட்டீங்க, தமிழக அரசாங்கமானது பதில் மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இயல்பாகவே வந்து நீங்க நீதியரசர் பாலாஜி அவருடைய தீர்ப்பை அங்கீகாரம் செய்றீங்க. அதனால மீண்டும் இந்த வழக்கை 2 நீதியரசர்கிட்ட மாற்ற வேண்டும். நீங்களே பாலாஜி நீதியரசருடைய தீர்ப்பை அங்கீகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் அவர்கள் சொல்றாங்க. உடனடியாக நான் எதற்காக தமிழக அரசாங்கமானது குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க அப்படின்னு பதில் மனு தாக்கல் பண்ண சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, குண்டர் சட்டத்தின் எதன் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றமானது அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. அப்போ தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த 2 நீதியரசர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு சரியா தவறா, எந்த தீர்ப்பு சரியானது என்று நீங்க உறுதிப்படுத்தணுமே அன்றி மீண்டும் விசாரணை நடத்தக்கூடாது. தமிழக அரசாங்கமானது பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு கேட்க கூடாது. எந்த தீர்ப்பு சரியானது என்றுதான் ஆராய வேண்டும். அதனால நாங்க பதில் மனு தாக்கல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழக அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர். அப்ப நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் தீர்ப்பை மட்டுமே ஆராயக்கூடியவங்க கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. நாங்க ஒரு வழக்கின் விவரத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த தீர்ப்பு சரியானது என்று முடிவெடுக்க முடியும். அதன் அடிப்படையில தான் குண்டர் சட்டம் எதற்காக போட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆனா நீங்க இந்த வழக்குல எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. இந்த வழக்குல திட்டமிட்டே நீங்க காலதாமதம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீங்க. ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் மிக மிக முக்கியமானது. ஆனா ஒருவேளை குண்டர் சட்டமானது சட்டவிரோதம் என்று உறுதியாகி போச்சுன்னா, சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைச்சிங்க பாருங்க. அன்றையிலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சவுக்கு சங்கருக்கு 10,000 ரூபாய் உங்களால தர முடியுமா? அதனால நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதற்காக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டீங்க அதை தெரிந்து கொள்ளாம நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த தீர்ப்பு சரியானது என்று சொல்ல முடியும். அதனால் இன்றைய மாலைக்குள்ளாக நீங்க சவுக்கு சங்கர் மீது எதன் அடிப்படையில் குண்டர் சட்டம் போட்டீங்க அப்படின்ற விவரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அவர்கள் உத்தரவு போட்டாருங்க. இதற்கிடையில சவுக்கு சங்கர் தாயார் அவர்கள் நீதியரசர் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைனா, இந்த வழக்கு விரைவாக முடிவுக்கு வரக்கூடாது, இதை இழுத்தடிக்க வேண்டும் என்று அரசியல் உள்நோக்கம் கொண்டுதான் இந்த வழக்கை மீண்டும் 2 நீதியரசர் கிட்ட இதை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. 2:15 மணிக்கு தமிழக அரசாங்கத்துடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இல்லையா நீதியரசர். அதற்கு பிறகு தமிழக அரசாங்கமானது தன்னுடைய கருத்தை தெரிவித்தது. உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான், தமிழக அரசாங்கமானது குண்டர் சட்டம் எதற்காக போடப்பட்டிருக்குது என்று வழக்கு விவரங்களையும் தமிழக அரசாங்கம் சொல்லுகின்ற கருத்தையும் கேட்காம இந்த வழக்குல நான் என்ன முடிவெடுக்கிறது, அதனால இந்த வழக்குல என்னால முடிவெடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் இந்த வழக்க புதிய 2 நீதியரசர் கொண்ட அமர்வுக்கு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மாற்றி விட்டாரு. மீண்டும் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்க குண்டர் சட்டமானது சரியானதா இல்ல தவறானதா என்று சொல்லிவிட்டு அவங்க முழுமையாக விசாரிப்பாங்க. அவங்க விசாரித்து
அவங்க ஒரே மாதிரியான தீர்ப்பு வழங்கினார்கள் என்றால் சவுக்கு சங்கருடைய குண்டர் சட்டமானது ரத்தாகும். இல்ல அவங்க மீண்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினாங்கன்னா மீண்டும் 3வது நீதியரசருக்கு போகும். இப்படியே சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வெளியே வருவது 6 மாதத்துக்கு மேல ஆகிவிடும். எப்போதும் குண்டர் சட்டம் என்று போட்டாங்கன்னா குறைந்தபட்சம் 7 மாதமாவது உள்ள இருக்க வேண்டும். அதற்கான வேலையை தான் தமிழக அரசாங்கம் பார்ப்பதாக சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஆனா ஜெயச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணி உத்தரவிட்ட GR சாமிநாதன் அவர்களுடைய உத்தரவை உறுதி செய்வார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. தலைமை நீதியரசர் அவர்களும் சவுக்கு சங்கர் வழக்கில் விரைவாகவே 3வது நீதியரசரை நியமித்தார். கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் இயல்பாக நீதிமன்றம் இயங்குகின்ற வரைக்கும் அந்த வழக்கை அப்படியே நிலுவையில் இல்லாம உடனடியாக பாத்தீங்கன்னா விசாரிக்கவும் உத்தரவிட்டாரு. ஆனால் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால அந்த வழக்கு மீண்டும் 2 நீதியரசர்கள் விசாரிக்கின்ற நிலைக்கு போயிருக்கிறது. இதற்கிடையில சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு தேனி காவல்துறையினர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிந்தாங்க பாருங்க. அந்த வழக்குல 5ஆம் தேதியோடு அவருடைய நீதிமன்ற காவலானது முடிவடைய இருந்தது. மீண்டும் சவுக்கு சங்கருக்கு அடுத்த 15 நாளைக்கு நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சோ மொத்தத்துல சவுக்கு சங்கர் அவர் அவ்வளவு விரைவாக வெளியே வரமாட்டார் போல இருக்குது. குண்டர் சட்டமும் ரத்தாகாது போல இருக்கிறதுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.